ஹாய், வெல்கம் டு டைமண்ட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ராங்க். நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக என்ன பார்க்க போகிறோம், எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதே தான் சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு நோய். இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க எதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பிரபல மருத்துவமனை டாக்டர் சொன்ன குறிப்பை தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக அந்த சர்க்கரை வியாதிங்கிறது பலருக்கு வந்திருக்கும். உறவினர்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, நம்ம சமுதாயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களா இருப்பாங்க. சொல்லப்போனால் 10ல் ஒரு 6, 7 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. இப்போ கல்யாணம் ஆகாத பசங்களுக்கே இருக்குது. அப்படி சர்க்கரை நோயாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் இந்த சர்க்கரை நோய் ரொம்ப அதிகமாகாமல், அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அதை கவனமாக கேளுங்க. முதலாவதாக எதை எதை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இனிப்பு வகைகள் இதை தவிர்க்கிறது நல்லது. இது தெரியாத எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதில் என்னென்ன இனிப்பு முக்கியமாக இந்த கருப்பட்டி, பனவெல்லம், வெல்லம், சர்க்கரை, அந்த வெள்ளை சர்க்கரை, இது எல்லாமே சுத்தமாக தவிர்க்கிறதே நல்லது தான். அது மட்டும் இல்லை, சில பழ வகைகள் இருக்கு. அதில் குறிப்பாக கிரேப்ஸ், திராட்சை பழம், அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் இந்த சர்க்கரை அளவு கொஞ்சம் இருக்கு. அது மட்டுமல்ல, உப்பு அதிகம் உள்ள பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சர்க்கரைக்கு உப்புக்கு என்ன அப்படி தான் நமக்கு தோணும். அந்த மருத்துவரோட ஆலோசனை அதுதான். உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. அது இல்லாமல் நம்ம இந்த கருவாடு, வத்தல், அது இல்லாமல் ஊறுகாய், இது மாதிரி சில உணவுப் பொருட்களையும் சேர்க்காமல் இருப்பது நல்லது. நான் படிப்படியாக சொல்லிட்டு போகிறேன். என்னடா அது புரியலன்னு நினைக்காதீங்க. கடைசியில் ஒரு அட்டவணை ஒன்று நான் உங்கள் இந்த திரையில் காட்டுவேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் கவனமாக கேளுங்க. அது மாதிரி இந்த பதப்படுத்தப்பட்ட பொருள்கள், இந்த உடனடி டிஃபன் ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த நூடுல்ஸ், அதை தவிர்க்கிறது நல்லது. அது இல்லாமல் மைதா, வெள்ளை ரவை, இது சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்ப்பதும் நல்லது. பிறகு இந்த கஞ்சி, சிலர்லாம் கஞ்சி குடிப்பாங்க. அது இல்லாமல் பழரசங்கள், இது மாதிரி இந்த கஞ்சி, பழரசங்கள் நம்ம சாப்பிடும் பொழுது, பருகும் பொழுது ஈஸியாக ஜீரணிச்சிடும். ஈஸியாக ஜீரணிக்கிறனால என்ன ஆயிரும், உடனே திரும்ப நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த கஞ்சி, பழச்சாறுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த கடைகளில் விற்கிறாங்கல்ல குளிர்பானங்கள், அது சாதாரணது தான் சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஐயோ இதெல்லாம் சாப்பிடாத, இது சரியில்லை, கெமிக்கல்ம்பாங்க. ஆனால் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போய் பிராண்டட் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்போம். எதையுமே குடிக்கக்கூடாது. எதுவுமே நேச்சரான ஃப்ரூட் ஜூஸ் கிடையாது. அதனால் எதையுமே பருகாமல் அதை தவிர்க்கிறதும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த அங்கங்கே இந்த டீ கடைகள்லாம் போய் டீ சாப்பிட போகிறோம். சுகர் இல்லாமல் சாப்பிட்றோம். ஆனால் அதில் இந்த பஜ்ஜி, போண்டா, வடை, இது மாதிரி சில எண்ணெய் ஆகாரங்கள் நிறைய வைப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதையும் சாப்பிடாம இருக்க நல்லது. அப்புறம் என்னென்னா, இந்த இறைச்சி வகைகள்லாம் இருக்குது. இந்த இறைச்சி வகைகளில் மீன் சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம். பொதுவாக இறைச்சி வகைகளில் ஆட்டு இறைச்சி, இறால், நண்டு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. எண்ணெய் வகைகள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாவது இந்த நெய், டால்டா, பாம் ஆயிலு, இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுலேயும் கொழுப்பு சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் அந்த தோசை, சப்பாத்திலாம் சுடும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் தேய்க்காமலே நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா அதுக்குரிய நம்ம தொட்டுக்க வச்சுக்கிற அந்த குழம்பா இருக்கட்டும், அ கூட்டு மாரி இருக்கட்டும், கிரேவி மாரி, இதில் நம்ம தாளிக்கிறது கொஞ்சம் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டு தாளித்து பண்ணலாமே தவிர, இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்காம இருக்கிறது நல்லது. இதுவரை எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத மட்டும் பார்த்தோம். இது என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கவனமாக கேளுங்க. முதல்ல இந்த பழ வகைகளை பார்ப்போம். ஆப்பிள் சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், பேரிக்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஆகாரங்கள் சாப்பிடும்போது மதியம் சாப்பாடு, இல்ல காலை டிஃபன் சாப்பிடும்போது, இந்த ஆப்பிளு, இந்த மாரி சில பழங்கள்லாம் வெட்டி சின்ன சின்ன பீஸா போட்டு ஒரு தட்டுல வைப்பாங்க. அது மாரி நீங்க ஆகாரம் சாப்பிடும்போது அத சாப்பிடாதீங்க. அத சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா, இந்த பழங்கள் வந்து ஈஸியா ஜீரணிக்கக்கூடியது. நீங்க இந்த உணவுப் பொருட்களோட அத சாப்பிடும்பொழுது ஈஸியா ஜீரணிக்கிறனால, இந்த பழங்களோட உண்மையான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல சேராது. ஜீரணிச்சு உடனே கீழ போயிரும். ஈஸியா ஜீரணிச்சு. அதனால நீங்க இந்த பழங்கள வந்து உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது தவிர்ப்பது நல்லது. தனியா சாப்பிடுங்க. ஃப்ரீயா இருக்கும்பொழுது. ஒரு டீ டைம், ஒரு சாயந்தரம் இது மாரி டைம்ல சாப்பிடலாம். அது மாரி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பழங்கள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரும்பாலான காய்கறி எல்லாமே சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சாப்பிடக்கூடாத சில வகைகள் இருக்கு. அந்த கிழங்கு வகையில வந்து பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கேரட் இது 3யும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அதில கொஞ்சம் சர்க்கரை அளவு கொஞ்சம் இருக்கிறனால, அத வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு மருத்துவர் சொல்றாங்க. அது இல்லாம பூசணிக்கா, பச்சை மாம்பழம், பச்சை வாழைப்பழம். அது பச்சை கலர்லயே இருக்கும் மேல் தோலு. ஆனா உள்ள பழுத்து இருக்கும்ல. இது மாரி பழங்கள். அதில குறிப்பா மாம்பழம், வாழைப்பழம் சொல்லியிருக்காங்க. அத சாப்பிடாம இருக்கிறதும் நல்லது. அது மாதிரி எண்ணெய் வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்ப பாம் ஆயில சுத்தமா தவிர்ப்பது நல்லது. என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம்? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில்ம்பாங்க. அதாவது தவிட்டு எண்ணெய் அது. அரிசி தவிட்டு எண்ணெய். இந்த எண்ணெய்கள யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது ரெகுலரா ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரே நல்லெண்ணெயாவும் யூஸ் பண்ணக்கூடாது. கடலை எண்ணெயவே யூஸ் பண்ணவும் கூடாது. அதே மாரி ரைஸ் பிராண்ட் ஆயிலையும் யூஸ் பண்ணக்கூடாது. 1 மாசம் நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்றீங்களா? 1 மாசம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அடுத்து ரைஸ் பிராண்ட் ஆயில், தவிட்டு எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இது மாரி மாறி, மாறி யூஸ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து இந்த உடம்புல வந்து அந்த கொழுப்பு சத்து சேராம இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணெய நீங்க கன்டினியூவா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கொழுப்பு நம்ம உடம்புல ஏற, ஏற நமக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட, இருதய நோய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும். அதனால ஒரே எண்ணெய யூஸ் பண்றத தவிர்த்துட்டு, பாம் ஆயில் சுத்தமா தவிர்த்துருங்க. சில விஷயங்கள்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாரி இறைச்சி வகைகள். இறைச்சி வகைகள்ல வந்து நாட்டுக்கோழி, மீன், முட்டை இது 3ம் சாப்பிடலாம். நம்ம நாட்டுக்கோழி சாப்பிடும்போது தோல இல்லாம சாப்பிடுறது நல்லது. கடைகள்ல சொன்னீங்கன்னா, தோல உரிக்க சொன்னா உரிச்சு தந்துருவாங்க. அப்புறம் மீன், முட்டை. மீன் வந்து பொரிச்சு சாப்பிடக்கூடாது. மீன் இல்ல, கோழிக்கறி அப்படிதான். எதுவுமே பொரிச்சு சாப்பிட வேண்டாம். குழம்புல வச்சு சாப்பிடலாம். மீன் குழம்பு, கோழி குழம்பு இது மாரி வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. முட்டைகள்ல வெள்ளை கரு தான் நல்லது. மஞ்ச கருவ தவிர்த்துருங்க. இந்த உணவு பொருள்ல மட்டும் தான் அந்த கட்டுப்பாடு, கண்ட்ரோல்ன்னு கிடையாதுங்க. உடற்பயிற்சியும் செய்யணும். உடற்பயிற்சின்னோனே சிலர்லாம் ஜிம்ல போய் பயங்கரமான வெயிட்டெல்லாம் தூக்குவாங்க. போட்டு வேர்த்து விறுவிறுத்து முடியாததெல்லாம் செய்வாங்க. அது மாரிலாம் உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்லங்க. சும்மா கை, காலு, இடுப்பு, கழுத்து எல்லா இடமும் அசையணும் அவ்வளோதான். அதுக்கு தான் டாக்டர்ஸ் பொதுவா சொல்றது வாக்கிங் போங்கன்னு. வாக்கிங் போனா எப்படியும் காலு, கை அதுக்குன்னு கொக்கு மாரிலாம் நடக்கக்கூடாது. அப்படியே நேரா. கையும் காலும் நல்லா வீசிக்கிட்டு ஃப்ரீயா நடக்கணும். கைய கழுத்த திருப்பலாம், குனிஞ்சு நிமிரலாம். இது மாரி எல்லா அசைவுகளும் அசையணும் அவ்வளோதான். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படின்னா, ஒரே நேரத்தில செய்ய முடியாது. அப்படின்னா காலையில ஒரு 1/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/4 மணி நேரம். சும்மா வீட்ல இருந்தே செய்யலாம். தோட்டங்கள் இருந்துச்சுன்னா பக்கத்தில போய் செய்யுங்க. இல்ல பார்க் இருந்தாலும் போகலாம். பொதுவா அந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது வந்து இயற்கை சூழல் இருக்கணும். அதாவது மரம், செடி, கொடிகள் இருக்கணும். அதுவும் பகலாவும் இருக்கணும். இருட்டிறக்கூடாது. ஏன்னா பகல்ல தான் நமக்கு தேவையான ஆக்ஸிஜன் வந்து தாவரத்துலருந்து கிடைக்குது. அதனால உடற்பயிற்சி மிக, மிக அவசியம். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், புரியாமலே இருந்திருக்கும். இப்போ அட்டவணை ஒண்ணு போடுறேன் பாருங்க. இந்த அட்டவணையில சாப்பிடக்கூடாதது, சாப்பிடுறது எல்லாம் தனித்தனியா குடுத்துருக்கிறேன். இத பார்த்து இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணும் இல்ல ஒரு குறிப்பு எழுதி ஒரு வீட்ல செவுருல மாட்டி வச்சுருங்களேன். சாப்பிடக்கூடியவை, சாப்பிடக்கூடாதவைன்னு. ரொம்ப நல்லது. வேடிக்கையா தான் இருக்கும். இப்ப ஸ்கூல்ல எப்படி டைம் டேபிள் போடலையா? அதே போல தான். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் சொன்ன குறிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல குறிப்போட உங்கள சந்திக்கிறேன். மருத்துவ குறிப்பு மட்டும் கிடையாது. சமுதாய சம்பந்தப்பட்ட அனைத்து குறிப்புகளுமே நான் அந்த YouTube வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அதனால அடுத்த குறிப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டைமண்ட் வாய்ஸ் ஆஃப் ஃபிராங்க். பாய்.